ஸோ பிக் பாஸ் வந்து கொளுத்தி போடுறதுக்காக சூப்பராக ஒரு டாஸ்க் ரெடி பண்ணிட்டாரு. அது வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க். இந்த சீக்ரெட் டாஸ்கில் சாண்ட்ராக்கு தான் அந்த சீக்ரெட் டாஸ்க்கு கொடுத்துருக்காரு. கூப்பிட்டு என்ன வேணால் பிரச்சனை பண்ணுங்கள், எப்படியாச்சும் கசமுசா பண்ணி பயங்கர பிரச்சனையை உண்டாக்கி மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறதுல ஒரு ஆளை தூக்கணும். அப்படி அதுக்கு பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சாண்ட்ரா ரொம்ப ஸ்வீட்டாக சிரிச்சுட்டு அதை கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஒரு பார்ட்னர் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த ஸ்டாஃபை வேணால் பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ ஆப்வியஸ்லி சாண்ட்ரா யாரை சூஸ் பண்ணுவாங்க? அவங்களோட ரியல் பார்ட்னரை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதை சூஸ் பண்ணி இதை பண்ணணும். பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர்த்தில் ஒருத்தருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட் வீக். ஆனால் ஒருவேளை அவங்க அந்த டாஸ்கில் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னு உண்டுன்னா அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்காது. அதுக்கு பதிலாக டைரெக்டாக நாமினேட் ஆகிடுவாங்க, ஸ்ட்ரெயிட்டாக நாமினேட் ஆகிடுவாங்க. ஸோ சாண்ட்ரா அதை ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிட்டு போகிறாங்க. போயிட்டு பிரஜனை தான் சூஸ் பண்ணுறாங்க. நீ தாண்டா அந்த கண்டஸ்டண்ட்டு, ஒன்று தாண்டா நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தா ஏதாவது அமளி துமளி பண்ணி பெரிய பிரச்சனையாக்கி மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு ஆளை வேலையை விட்டு தூக்கணும். இதான் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற டாஸ்க். கண்டிப்பாக அந்த பிரச்சனை வரணும். ஒன்று ஆளை மாற்றணும், இல்லை ஆளை தூக்கணும். 2ல் ஏதோ ஒன்று பண்ணணும். ஸோ அந்த டாஸ்க்கை எப்படி சாண்ட்ரா பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒர்க்கில் எதுலேயுமே குறை வைக்காமல் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இதையும் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ்